உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு பசு. வெற்றிமாரோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அவன் அம்மா இறந்ததுல இருந்து அவன் சோறு தண்ணி எதுவும் இல்லாம காடு கலனின்னு அவன் பாடு திரிஞ்சிட்டு இருக்கான். அவன் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் கூட வீட்டுல தங்கினது இல்லை தெரியுமா? வெறுமனே பச்சை தண்ணி குடிச்சிட்டு கிடக்குறான். எப்ப பார்த்தாலும் வானத்தை வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். தூங்கவே மாட்டேங்கிறார். அம்மா இறந்து போன அம்மாவை தேடிக்கிட்டு இருக்கானா. மொத்தத்தில் நடப்பணமா பைத்தியக்கார மாதிரி திரியலாம் தெரியுமா? இத பாரு பசு, நாம யாரு மேல அதிகமா பாசம் வச்சிருக்கோமோ அவங்க இறந்து போயிட்டா கொஞ்ச நாளைக்கு அந்த வேதனை இருக்கதான் செய்யும். அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும். நாங்களும் அப்படித்தான் நினைச்சோம். ஆனா அவனுக்கு வேற ஏதோ ஆயிடுச்சுராமா. அவனை மாத்துறதுக்கு நாங்க எவ்வளவு முயற்சி பண்ணோம். ஆனா ஒண்ணுமே பழிக்கல. அவன் பார்க்கறதுக்கு ரொம்ப பரிதாபமா இருக்காராமா. அவனை தயவு செஞ்சு இப்படியே விட்டுறக்கூடாது. அவனை மறுபடியும் மனசுல மாத்தணும். பழைய வெற்றிமானா கொண்டு வரணும். அது உன் கையில தான் இருக்கு. உன்னால மட்டும்தான் முடியும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? ஒரே ஒரு முறை அவனை சந்திச்சு பேசு. அவங்க அம்மா கிட்ட இழந்த அன்பை அவன் வேற எங்கேயும் தேடிட்டு இருக்கான். உன் அன்பு அவனை கண்டிப்பா மாத்துறாமா. நீ சொன்ன நிச்சயமா கேட்பான். அது என்னால முடியாது. வெற்றிக்காக நான் பட்ட பாடு போதும். வெற்றிமாறன் என்ன சந்திக்கிறதால இனியும் எங்க வீட்டுல எந்த பிரச்சனையும் வேண்டாம். எனக்காக என் அம்மாவும் என் தங்கச்சியும் பட்ட வேதனை எல்லாம் போதும். யாரு எக்கேடு கிட்ட போனா எனக்கு என்ன? ஐயா பொண்ணுங்கறத மறந்துட்டா அவங்க அம்மாக்கு நான் பல தடவை உதவி செஞ்சிருக்கேன். அதுக்காக அவன் எனக்கு செஞ்ச கைமாறு போதும். ரமா, இப்ப கூட அவன் சொல்லி நான் உன்னை பார்க்க வரல. நான் உன்கிட்ட கெஞ்சிருத அவன் அம்மா உன்கிட்ட கெஞ்சிரதா நினைச்சுக்க. அந்த அம்மா ஆசைப்படி பழைய வெற்றிமாறா மாறணும். அதுக்காக உங்ககிட்ட இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கேன். இல்ல பசு, நீ எவ்வளவுதான் சொன்னாலும் சரியா வராது. வர முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை நடத்தணும்னு பெரியவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அதை ஏத்துக்கலாமா இல்ல தள்ளி வைக்கலாமான்னு நானே முடிவெடுக்க முடியாம தவிச்சிட்டு இருக்கேன். இது காரணம் என்ன தெரியுமா? வெற்றிமாறனோட அம்மா இழப்பால நான் மனசுக்குள்ள படுற வேதனை தான். தயவு செஞ்சு அதை இனியும் தொடர வேண்டாம். என்ன அமைதியா விடுங்க. என்னோட வாழ்க்கை எனக்கு ரொம்ப முக்கியம். நான் வரேன். ரமா, பசு, மரியாதையை வழிய விடு. ரமா, எனக்கு ஒரு வழி தெரியல. என் ஃப்ரெண்ட் வெற்றிமாறனை காப்பாத்து. எழுந்திரி. ஒரு பொண்ணு கால்ல விழறியே, உனக்கு வெக்கமா இல்ல? திட்டு ரமா, என்ன எவ்வளவு வேணாலும் அடி. ஆனா இதை தவிர எனக்கு ஒரு வழி தெரியல ரமா. ஒரே ஒரு தடவை வெற்றிமாறனை சந்திச்சு ஆறுதல் சொல்லு. எல்லாமே சரியா போயிடும் ரமா. மறுபடியும் அந்த வெற்றிமாறனை சந்திச்சு மிச்சம் மீதி இருக்கிற எதிர்காலத்தையும் பாழாக்கிக்க சொல்றியா? எதுக்குடா எல்லாரும் சேர்ந்து என்ன இப்படி இம்சை பண்றீங்க? நான் பாட்டுக்கு சிவனேன்னு இருந்தேன். வெற்றிமாற அம்மா மேல இறக்கப்பட்டதா நான் செஞ்ச ஒரே ஒரு தப்பு. அதுக்கான தண்டனைய இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். நிம்மதி இல்லாம தவிச்சிட்டு இருக்கேன். போதுண்டா சாமி, என்ன ஆள விட்டுருங்க. ப்ளீஸ் ரமா, வெற்றிமாறனுக்காக கொஞ்சம் இறக்கப்பட ரமா. நான் என்ன இறக்கப்படணும்? நான் என்ன கடவுளா? எல்லார் மேலயும் இறக்கப்படுறதுக்கு நானும் ஒரு சாதாரண மனுஷி தாண்டா. என் மேல இறக்கம் காட்ட யாரு இருக்கா? அப்போ வெற்றிமாறன் செத்தாலும் பரவாயில்ல உனக்கு? ஆமா ரமா, நேத்து யாரோ ஒரு பொம்பளை போனதை பார்த்து தான் அம்மா போறதை வச்சு அவங்க பின்னால ஓடி போகும்போது கிணத்துல தவறி விழுந்துட்டான் தெரியுமா? நாங்க தான் அவனை காப்பாத்துறோம். இப்ப நீ மட்டும் வந்து ஆறுதல் சொல்லலனா சத்தியமா அவங்க அம்மா போன இடத்துக்கு அவனும் போயிடுவாரம்மா. வெற்றிமாறனுக்கு அப்பா இல்ல, இப்ப அம்மாவும் இல்ல. இப்ப அவனும் போயிட்டான்னு வச்சுக்க. என்ன ரமா, அவன் போறது உனக்கு சந்தோஷம்னா, அவன் செத்து போற உனக்கு சம்மதம். நீ போறமா, போ, தாராளமா போ. நல்லா நல்லா ரமா. ஏன்டா என்ன இப்படி கொல்றீங்க? நான் என்ன பண்ணுவேன்?
வேலுச்சாமி, ஏய் வேலுச்சாமி, வெளியே வாயா. வேலுச்சாமி, உன்னதான் வர சொல்றேன். ஏய் வேலுச்சாமி, வாயா வெளியே. ஏய் வேலுச்சாமி, யாரா அவன் கத்துறது? நீயா? நீ என்ன பெரிய கொம்பனா? நீ ஐயா கிட்ட சவால் விட்டியாமே. நீ ஐயாவை மிரட்டப்ப நான் அங்க இல்ல. அது உனக்கு நல்ல நேரம். இனிமே ஐயா வீட்டு பக்கம் உன்னை பார்த்த கொன்னு போட்டுருவேன். சரி நிறுத்து. யார் வீட்டு முன்னாடி நின்னுக்கிட்டு யார கொன்றுவன் மிரட்டிட்டு இருக்கற? ஏய், என்ன நியாயம் கேட்டு வந்தா கொல்லுவீங்களா வந்து? எந்த ஒரு நியாயம்டா இது? யார கொல்றான்னு இப்ப பார்க்கலாம்டா. ஏய், எரிய அந்த ரோல. ஏய், எடியா எடியா, வெட்டியா, வெட்டு பார்க்கலாம். வெட்டியா. ஏய், என்னங்க வெட்டு வேண்டாம். என் பொண்ணு கழுத்துல நீ தாலி கட்டலன்னா உன்னை வெட்டு வேண்டாம். யோ, உன் பொண்ணு கிட்ட நான் தான் மாப்பிள்ள நீ சொல்லுவ. உன் பொண்ணு உன் பேச்ச கேட்டு உருகுவா. அதுக்கு நான் பலியாகணுமா? இதான் உங்க ஊர் நியாயமா? தப்பு தம் மேல இல்லனாலும் உன் பொண்ணை தத்தெடுத்துக்கிறேன்னு சொன்ன ஐயாவை கூட நீ மதிக்கல. நீலாம் ஒரு மனுஷனாயா? உன் பொண்ணே சமாதானம் ஆயிட்டா. நீ என்ன நியாயம் கேக்குற? உன் பொண்ணு காலுக்கு பதிலு உன் கால் உடைஞ்சிருக்கணும். ஒரு பாவம் அறியாத உன் பொண்ணு உன் பேச்ச கேட்டுக்கிட்டு காலை உடைச்சுக்கிட்டா. அப்ப கூட உனக்கு புத்தி வரலையா? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு தப்பே செய்யாத மாதிரி நியாயம் கேக்குற? ஏய், நிறுத்தியா? என்னமா விட்டா பேசிட்டே போற? உனக்கு தான் பேச தெரியும்னு. இந்த பாரு, எங்களுக்கும் பேச தெரியும், புரிஞ்சுக்கோ. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ எதுக்கு என் பொண்ணு கூட பழகுன? என்ன, என் பொண்ணு தான் உன் கூட பழகுச்சுன்னு சொல்ல வரியா? ஏய், நீ தான் ஹரிச்சந்திர வீட்டு பரம்பரையாச்சே. அப்படியே என் பொண்ணு வந்து ஒராசனா ஒதுக்கி போக வேண்டியதானையா? என் பொண்ணை காலேஜ்ல கொண்டு போய் விடுறது, கூட்டியாறது, இந்த டிரைவர் வேலையெல்லாம் பார்த்தேல்ல? என் பொண்ணை கூட்டிட்டு ஜாலியா ஊரெல்லாம் சுத்துற இல்ல? அதான் இந்த ஊரே பார்த்து சிரிச்சுதே. அப்புறம் என்னய்யா, இன்னைக்கு கால் போன உடனே கழட்டி விட பாக்குற, அப்படிதானே? இத போய் நியாயமா உங்க ஐயா கிட்ட, ஐயா என் பொண்ணுக்கு ஒரு வழியை சொல்லுங்கன்னு கேட்டா, எப்பா உன் பொண்ணை நான் 4வது பொண்ணா தத்தெடுத்துக்கிறேன்னு நன்னூல் மாதிரி பேசுறாரு. ஏய், என் பொண்ணை தத்தெடுக்கிறதுக்கு அந்த ஆள் யாரியா? தெரியாம தான் கேக்குறேன். அந்த ஆள் யாரு? இந்த பாரு, ஒழுங்கு மரியாதை என் பொண்ணு கழுத்துல வந்து தாலியை கட்டு. இந்த மிரட்டுற வேலையெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோ. யோ, இன்னைக்கு என் பொண்ணுக்கு கால் உடைஞ்சதுக்கு காரணமே நீதாயா? என்ன பாக்குற? என் பொண்ணை போய் சாவுன்னு சொல்லிருக்க. என் பொண்ணை சாவுன்னு சொல்றதுக்கு நீ யாரியா? இந்த பாரு, 18 வருஷமா என் பொண்ணை பொத்தி பொத்தி வளர்த்துட்டு இருக்கையா. இது வரைக்கும் ஒரு சுடு சொல் நான் சொன்னது கிடையாது. ஆனா நீ அவளை போய் சாவுன்னு சொல்லிருக்க. ஓ வார்த்தை என்னவோ பெரிய வேத வாக்கு நினைச்சு லாரியில விழுந்து இன்னைக்கு இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டாயா. யோ, உனக்கு ஒண்ணு தெரியுமாயா? என் பொண்ணு ஒரு இடத்துல நின்னு பேசி நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லையா. சும்மா பம்பர மாதிரி சுத்தி சுத்தி வருவாயா. ஆனா இன்னைக்கு நிரந்தரமா என் பொண்ணு மொதமாக்கி காலம் பூரா எங்களை அண்டி வாழ்ற மாதிரி பண்ணிட்டியா. ஒவ்வொரு நாள் அவளை பாக்குறப்போ உயிர் போய் உயிர் வருதுயா. இந்த நிலைமையில அவளை வேற யாரையா கல்யாணம் பண்ணிக்குவா? எங்க காலத்துக்கு அப்புறம் அவ கதி என்ன? வேற யார் இருக்கா? இந்த பாருங்க, உங்க அப்பா தான் என் வீட்டுக்கு நடையா நடந்து வந்து என் பொண்ணை பார்த்து மருமகளே மருமகளேன்னு ஆசை காட்டினார். அவர் சொன்ன வார்த்தையை நம்பித்தான் உங்களை நாங்க மருமகனா ஏத்துக்கிட்டோம். அது தப்புங்களா? இந்த பாருங்க, பெத்தவங்க முடியாம இருந்தா பிள்ளைங்க பணிவிட செய்யலாம். ஆனா பிள்ளைங்க முடியாம இருக்கிறப்ப பெத்தவங்க அவங்களுக்கு பணிவிட செய்யற மாதிரி ஒரு கொடுமையான விஷயம் எதுவுமே கிடையாதுங்க. தயவு செய்து அந்த தண்டனை மட்டும் எங்களுக்கு கொடுத்துறாதீங்க. இதுக்கு மேல உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலங்க. என் பொண்ணு ஆசைப்பட்ட உங்களை அவளுக்கு நான் கெட்டி வைக்கலன்னா அப்புறம் பெத்தவங்க நாங்க இருந்தா என்ன செத்தா என்னங்க? பேசாம நீங்களே எங்க 3 பேத்துக்கு விஷத்தை வாங்கி கொடுத்து கொன்னுடுங்க. நாங்க செத்துறோம். நாங்க செத்ததுக்கு அப்புறம் நீங்க நல்லா இருங்க. எங்க இருங்க, அப்படி எல்லாம் பேசாதீங்க தம்பி. எங்க 3 பேருக்கு உயிர் பிச்சை கொடுங்க. எங்க பொண்ணு உங்களை கல்யாணம் பண்றதை நாங்க பார்த்தாதான் நாங்க நிம்மதியா உயிர் வாழ முடியும்.
எங்க பொண்ணுக்கு வாழ்க்கை பிச்சை கொடுங்க மாப்ள. அம்மா எழுந்துருங்க, எழுந்துருங்கம்மா, எழுந்துருங்க. அம்மா ஏமா இப்படி எல்லாம் பண்றீங்க? அப்பா ஏன்பா சாகரன்னு அவரை போட்டு சாகடிக்கிறீங்க? தயவு செஞ்சு அவரை விட்டுருங்கப்பா. அவர் ஏதோ அனுதாபத்துல என்ன பார்க்க வந்திருக்காரு. அத பாராட்டாம அவரை குற்றச்சாட்டி என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்களாப்பா? தயவு செஞ்சு இன்னொரு வாட்டி அப்படி சொல்லாதீங்கப்பா. வள்ளி, என்னம்மா பேசுற நீ? ஏமா, நீ இவர் மேல ஆசைப்பட்டுட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக தானே உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நான் அவர்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். இந்த பாருமா, நீ எதுவுமே பேசாதம்மா. நீ குழந்தை மாதிரி, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. வள்ளிமா, நீ வாழ்க்கை பூரா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு தானே நான் இவ்வளவு பாடுபட்டு இருக்கிறேன். அதையாம நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? மாப்ள, இந்த நிலைமையில என் பொண்ணை யார் கல்யாணம் பண்ணிக்குவா? அப்படியே ஒருத்தன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் என் சொத்துக்காகத்தான் கல்யாணம் பண்ணிக்குவான். நாளைக்கு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு சொகத்துக்காக வேற ஒருத்தி தேடி போவோம். அதனால தான் சொல்றேன், என் பொண்ணுக்கு உங்களை விட்டா வேற வழி இல்லை. தயவு செய்து என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க. அப்பா, கால் உடைஞ்ச என்ன அவர் தலையில கட்ட பாக்குறது நியாயமே இல்லப்பா. நான் இவரை விரும்பினது உண்மைதான். ஆனா இவரு என்ன விரும்பலையே. இவரு விரும்புறது ரமாவை, ரமா விரும்புறது இவரு. அவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில ஒண்ணு சேர்றதுதான் நியாயம். அதனால நான் கல்யாணம் பண்ணிக்காம இருந்துடுறேன். அவரை விட்டுருங்கப்பா, தயவு செஞ்சு விட்டுருங்கப்பா. அம்மாடி, உன் மனசு பூரா ஜெயச்சந்திரன் தான் நிறைஞ்சிருக்காருன்னு எனக்கு தெரியுமா. இப்போ உன் கால் உடைஞ்சிருக்கிறதுனால நீ மறைக்கிறாத, அவ்வளவுதான். நீ சும்மாரு. பாருங்க மாப்ள, இந்த பச்சை பிள்ளை மனச பாருங்க மாப்ள. இப்ப கூட உங்களை விட்டு கொடுக்காம பேசுற பாத்தீங்களா? இத பார்த்து உங்க மனசுல ஈரம் கசையல. உங்களுக்கு இறக்கமே இல்லையா? ஊரே இந்த பிள்ளைய பார்த்து அனுதாபப்படுது. உங்களுக்கு அனுதாபம் வரலையா மாப்ள? உங்களுக்கு மனசாட்சி உறுத்தல மாப்ள? உங்களுக்கு மனசாட்சி இருக்கா இல்லையா? போது, நிறுத்துங்க. என்ன வார்த்தையினால கொல்லாதீங்க, என் மனசை ரணமாக்கிடாதீங்க. உங்க பொண்ணுக்கு ஒரு நல்ல வழி காட்டணும், அவ்வளவுதானே. நான் ஏதாவது செய்யறேன். ஏதாவது செய்யறேன். அது போதும் மாப்ள, அது போதும். சந்தோஷமா இருக்கு. பாடி பாத்தியாமா, மாப்ள மனசு மாறிட்டாரு. என்ன சொல்லிட்டு போறாரு பாத்தியா? கண்டிப்பா உன் கழுத்துல தான் தாலி கட்டுவாரு. தைரியமா இரு. வெற்றி, வெற்றி, வெற்றி. ரமா, வெற்றி, இது என்ன கோலம்? ஏன் இப்படி இருக்க? உனக்கு என்ன ஆச்சு? உன்னை இந்த நிலைமையில நான் பார்க்கணும்? எப்படி துரு துருன்னு இருப்ப? இப்படி துவண்டு போய் படுத்துட்டு இருக்க? வெற்றி, நீ ஒரு கபடி வீரன். வெற்றி தோல்வி ரெண்டையும் பார்த்தவன். எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது, மனம் தளரக்கூடாது. இல்ல ரமா,
எனக்குன்னு சொல்லிக்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்பான்னு யாருமே இல்லை. என் அம்மாவும் போய் சேர்ந்துட்டாங்க. இந்த அனாதையும் கொஞ்ச நாள்ல போய் சேர்ந்துருவேன்னு நினைக்கிறேன். வெற்றி, உன் அம்மா மேல நீ வச்சிருந்த பாசம் அவங்க இல்லாத இந்த உலகத்தையே வெறுக்க வச்சிருக்க. அதனாலதான் நீ சாப்பிடாம தூங்காம யார்கிட்டயும் பேசாம பைத்தியக்காரத்தனமா நடந்துட்டு இருக்க. உங்க அம்மா போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்ட அடுத்த நிமிஷம் நான் உன்னதான் நினைச்சேன். ஏன் தெரியுமா? நான் பாதியிலே போய் சேர்ந்துட்டா என் பையனை உன்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு உங்க அம்மா சொன்னாங்க. அந்த வார்த்தை மட்டும் என் காதுல திரும்ப திரும்ப ஒலிச்சுக்கிட்டே இருக்க. அன்னைக்கு நான் உன்னை பார்த்ததுல இருந்து உங்க அம்மா சாவுக்கு நானும் ஒரு காரணம் ஆயிட்டேன்னு ஒரு குற்ற உணர்வு என்னை உறுத்திக்கிட்டே இருக்கு. உங்க அம்மாவோட இழப்பையும் உன் வேதனையும் நினைச்சா இந்த கல்யாணத்தை என் மனசு ஏத்துக்குமான்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு நீ பழைய வெற்றி மாறினா மாறணும். யாருக்காக பழைய வெற்றி மாறினா மாறணும்? எதுக்காக மாறணும்? எனக்காக யார் இருக்கா? நீ மாறிதான் ஆகணும் வெற்றி. உன் அம்மாவோட ஆத்ம சாந்திக்காகவாவது நீ மாறணும். முக்கியமா சொல்ல போனா எனக்காக நீ மாறணும். எனக்காக இந்த உலகத்துல யார் இருக்காங்கன்னு நீ கேட்டியே, உனக்காக நான் இருக்கேன் வெற்றி. நான் இருக்கேன். சத்தியமா சொல்றேன், உன் கூட நான் இருப்பேன். எனக்காக நீ என் கூட இருப்பியா? கண்டிப்பா இருப்பேன் வெற்றி. வா வீட்டுக்கு போலாம். வா. நான் வீட்டுக்கு வரல ரமா. என்னால் வர முடியாது. நான் வீட்டுக்கு வந்தா எங்கள் அம்மா சாப்பிடுன்னு சொன்னது, சென்னைக்கு வரண்டான்னு சொன்னது, உன்னை விட்டுட்டு தனியாக இருக்க முடியாதுன்னு சொன்னது எல்லாமே ஞாபகத்துக்கு வருது ரமா. இந்த உலகத்திலேயே என் மேலே அன்பா இருந்த ஒரே ஜீவன் என் அம்மா தான். அவங்கள நான் ஒரு நாள் பார்க்கலினாலும் என்னால் இயல்பா இருக்க முடியாது. இனிமேல் அவங்கள பார்க்கவே முடியாதபடி ஆயிடுச்சே ரமா. நான் என்ன செய்வேன்? நானும் எங்க அம்மா போன இடத்துக்கே போயிடுறேன். என்னை விட்டுடுறமா. நில்லு வெற்றி. நீ இப்படி பேசுறதும் இருக்கிறதும் உன் அம்மாவுக்கு பிடிக்காது. எப்பவும் போல நீ வெற்றியா இரு. உன் அம்மா உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு பாத்துக்கிட்டத நீ வாழ்க்கையில நல்லா வரணுங்கிறதுக்காக தான். அதை புரிஞ்சுக்க முதல்ல. அவங்க இறந்து போனாலும் அவங்க ஆத்மா உனக்கு துணையா தான் இருக்கும். நீ இப்படி அழுது அழுக்கு துணியோட இருந்தா உன் அம்மா வரமாட்டாங்க. அவங்க இப்ப தெய்வம் ஆயிட்டாங்க. வா போலாம். நான் சொல்றேன், என் பேச்சு கேளு. வா.